வணக்கம் மக்களே, சற்று முன் அறிவிப்பு. தேர்தல் முடிந்ததும் காத்திருக்கும் மெகா பரிசு, அரசு ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி, சம்பள உயர்வு. இது சம்மந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். 8வது சம்பள கமிஷன் குறித்த தகவல் தேர்தல் முடிந்ததும் வெளியாக உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு இது பெரிய பரிசாக அமையும். 2024ஆம் ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொண்டு வரப்போகிறது. முதலாவதாக, ஜனவரியில் அரசாங்கம் அகவிலைப்படியை 4%-இலிருந்து 50%-ஆக உயர்த்தியது. தேர்தலுக்குப் பிறகு அரசாங்கம் 2 முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என்று இப்போது கூறப்படுகிறது. இந்த 2 முடிவுகளால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஆயிரக்கணக்கான ரூபாய் உயரும். லோக்சபா தேர்தல் ஜூன் 4ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. புதிய அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கான முடிவுகளையும் எடுக்கலாம். உண்மையில், இந்திய ரயில்வே தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் சங்கம் ஊழியர்களுக்கான 8வது மத்திய ஊதியக்குழுவை அமைக்கக் கோரி பணியாளர் அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. அமைப்பின் கோரிக்கையை பரிசீலிக்க அரசுக்கு நிறைய கால அவகாசம் உள்ளதாகவும் தேர்தலுக்குப் பிறகு முடிவெடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் 8வது சம்பள கமிஷன் அமைப்பது குறித்த கேள்விக்கு தற்போது அதுபோன்ற திட்டம் எதுவும் இல்லை என்று அரசு கூறியிருந்தது. ஆனால் சமீபத்திய முன்னேற்றங்களுக்குப் பிறகு, தேர்தலுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கம் இதை தீவிரமாக பரிசீலிக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது நடந்தால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் பல ஆயிரம் ரூபாய் ஒரேயடியாக உயர்த்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியக்குழு அமைக்கப்பட்டு 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு ஒரு தசாப்தம் கடந்துவிட்டது. தேர்தலுக்குப் பிறகு அரசாங்கம் மீண்டும் ஜூலை மாதம் அகவிலைப்படியை உயர்த்தும். முன்னதாக ஜனவரியில் 4% உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு மொத்த அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 50%-ஆக மாறியது. மீண்டும் 4% அதிகரிக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலையில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டால் அகவிலைப்படி 54%-ஆக உயரும். இந்த முடிவால் ஊழியர்களின் சம்பளமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் உயரும். ஜூலையில் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 80,000ஆகவும் 4% உயர்த்தப்பட்டதாகவும் வைத்துக்கொள்வோம். அப்போது சம்பளம் ரூபாய் 2,000 அதிகரிக்கும். அதே சமயம் 8வது ஊதியக்குழுவின் முடிவும் எடுக்கப்பட்டால் அதில் லட்டுகள் இருக்கும். 2 கைகளும். 7வது ஊதியக்குழுவில் 23% உயர்வு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த எண்ணிக்கையை பின்பற்றினால் அடிப்படைச் சம்பளம் ரூபாய் 80,000 கொண்ட ஒரு ஊழியரின் சம்பளம் மொத்தமாக ரூபாய் 11,775 ஆகஸ்ட் உயர்த்தப்படும்.